ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வகுப்பு படிக்கும் பிள்ளைகள் இன்று பொது தேர்வு எழுதவிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, பரிசுத்த பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நம்முடைய பாதத்திலே ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. இந்த ஆண்டவரே விசேஷித்தமான நேரத்தில் ஆண்டவரே 10ஆம் வகுப்பு பொது தேர்வுகளை எழுத போகும் எல்லா மாணவர்களையும் உடைய கரங்களிலே மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாமல் செய்த, அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் மீறுதல்களையும் தயவாய் மன்னித்து கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி என்று சொல்லப்பட்டபடியே இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்னபடியே ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் இதுவரை கற்றதை எல்லாம் நினைவில் நிறுத்துவோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர கிருபை தாங்க. அவர்கள் மனதில் ஆண்டவரே அமைதியும் தெளிவையும் ஞானத்தையும் ஆண்டவரே ஊற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயம், பதட்டம், குழப்பம் எல்லாவற்றையும் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்துருவின் எல்லா ஆவிகளையும் கடிந்து கட்டி ஆண்டவரே பாதாளத்துக்கு அனுப்புகிறோம் ஆண்டவரே. சமாதானத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க. யாக்கோபு 1:5 பதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் தயவாய் தயவாய் பிள்ளைகளை மன்னித்து பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இரக்கம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படியே ஒவ்வொரு மாணவருக்கும் தேவையான ஞானத்தை தாராளமாய் கொடுப்பீராக. அவர்கள் எழுதும் ஒவ்வொரு விடையிலும் சரியான புரிதலும் தெளிவும் இருக்கும்படி செய்வீராக. கையெழுத்து நல்ல தெளிவாக இருக்க செய்யுங்க. கேள்வியை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தேவையான பதிலை முழுவதுமாக எழுதத்தக்கதாக ஆண்டவரே கிருபை பாராட்டிடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். தேர்வு எழுதுகிற இடத்திலே ஆண்டவரே அவர்கள் அமைதியோடு அமர்ந்து ஆண்டவரே கவனமாக கேள்வியை ஆண்டவரே மீண்டும் மீண்டுமாக வாசித்து புரிந்து கொண்டு எழுதக்கூடிய ஆண்டவரே திறமையை நீங்கள் கொடுத்துருங்க. உழைப்புக்கேற்ற பலனை கொடுத்துருங்க ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32:8 கர்த்தாவே பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வழி நடத்துங்க. பிள்ளைகளை வழி நடத்துங்க. வாக்கு தத்தத்தின்படியே நடத்துகிறவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்படி எழுதணும், எப்படியெல்லாம் அந்த இடத்துல புத்திசாலித்தனமாக தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தணும்னு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிலிப்பியர் 4:6-7 ஆண்டவரே, ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் உமக்கு ஏறெடுத்து ஆண்டவரே அப்பா உம்முடைய தெய்வீக சமாதானத்தை சுதந்திரத்து கொண்டு ஆண்டவரே பிள்ளைகள் வெற்றி சிறக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கொஸ்டின் பேப்பர் முழுவதுமா ஆண்டவரே அட்டன் பண்ண உதவி செய்யுங்க. பெற்றோர்களுக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே எல்லா தோல்வியின் எண்ணங்களையும் கொண்டு வருகிற பிசாசை கடிந்து பாதாளத்துக்கு அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஆசிரியர்களுக்கும் ஆண்டவரே தேவையான பக்குவத்தையும் ஞானத்தையும் ஆண்டவரே சமாதானத்தையும் அவர்கள் உழைப்புக்கேற்ற பலனையும் நீங்கள் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம், எல்லா பிள்ளைகளையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். நல்ல சரீர சுகம், பலன் ஆண்டவரே மன உறுதி தந்து எல்லா விதமான சோர்வு, பயம், மன அழுத்தம் எல்லாவற்றையும் கர்த்தாவே முற்றிலுமாய் நீக்கிவிட வேண்டுமாய் செபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு சிறந்த மதிப்பெண்களை எடுக்க தயை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.